இன்சொல் அமுது வழங்குபவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள். எல்லைகளை தாண்டாமல் புதிய கற்பனைகள் தோன்றாது, புதிய கண்டுபிடிப்புகள் வராது. ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் அவற்றுக்குள்ளேயே சுற்றி கொண்டே இருந்தால் புதிய படைப்பூக்கமான விஷயங்கள் வராது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை நாம் முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த முன்னுதாரணமான மனிதர்களை எப்படி ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படியே தான் பார்க்க வேண்டுமா, ஏன் வேறு மாதிரி பார்த்தால் என்ன என்று நாம் யோசிக்கலாம். நம்முடைய தேசப்பிதா காந்தியை பற்றி நாம் எப்பொழுதுமே எளிமையானவராக, அகிம்சையை முன்னிறுத்தியவராக அப்படி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய தலைவர்களை எல்லாம் புத்தகங்களோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். காந்திஜி அவர்கள் அன்டு த லாஸ்ட் என்கின்ற ரஸ்கின் பாண்ட் அவருடைய புத்தகத்தை படித்த பிறகு அவர் தன்னுடைய அரசியல் கொள்கைகளிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார். பண்டித நேருஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட புத்தகங்களை படித்து கொண்டிருப்பவராக, எழுதி கொண்டிருப்பவராக இருந்தார். சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி என்கின்ற ஒரு முக்கியமான புத்தகம். பகத்சிங் அவர்கள் விடுதலை போராட்ட தியாகியாக மட்டுமே ஒரு சித்திரத்தை நாம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவர் சாகும் வரை படித்தவர் என்கின்ற ஒரு முன்னுதாரணத்துக்காக அவரை நாம் பார்க்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சித்திரம் என்ன? அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய சட்டமேதை அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் நமக்கு தெரியும். உண்மையிலேயே டாக்டர் அம்பேத்கர் புத்தகங்களோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய மேதை என்பதை நாம் யாரும் பேசுவதே இல்லை. சொல்வார்கள், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய அத்தனை நூல்களையும் படித்தவர்கள் உலகத்தில் 2 பேர் தானா. ஒருவர் கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் டாக்டர் அம்பேத்கர் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வளவு பெரிய பரந்த வாசிப்பு உடையவராக அம்பேத்கர் அவர்களை பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே புத்தகங்களோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிறைப்பட்ட போதும், தன்னந்தனியாக விடப்பட்ட போதும் புத்தகங்களின் துணையோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய முன்னுதாரணங்களாக கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை ஏற்கனவே சொல்லப்பட்ட பிம்பங்களின் வழியாக மட்டுமே பார்க்காமல் இன்னும் வேறு வேறு விதங்களாக நம்மால் பார்க்க முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே போல நம்முடைய புராண கதைகளிலேயும் வரலாற்று கதைகளிலேயும் சொல்லப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் உடைய கதையிலே வெள்ளையம்மாள் என்றொரு பெண் வருவாள். வெள்ளையம்மாள் என்று சொன்னாலே நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய காதுகளிலே ஒரு பாடல் ஒலிக்கும். அது என்ன என்றால், போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்ற பாடல். வெள்ளையத்தேவன் போருக்கு போகும் பொழுது அவனை போகாதே என்று பாடிய ஒரு பெண்ணாகத்தான் வெள்ளையம்மாளை நமக்கு தொடர்ச்சியாக காட்டி வருகிறார்கள். இது சரியா? வெள்ளையம்மாள் போருக்கு போகாமல் தடுத்த பெண்மணி மட்டும்தானா? இல்லை. வெள்ளையத்தேவன் போரிலே கொல்லப்பட்ட பிறகு ஆண் வேடம் பூண்டு ஆங்கிலேயர்களுடைய பாசறைக்குள்ளே புகுந்து எதிரிகளை கொன்று குவித்து விட்டு வந்த ஒரு வீராங்கனை என்கின்ற சித்திரமும் அவளுக்கு உண்டு. ஆனால் நமக்கு பழகிப்போன ஓடிய தடத்திலேயே ஓடி ஓடி உருவாக்கப்பட்ட பிம்பங்களைத்தான் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் வருகிறோம். நாம் மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாற்றி யோசி என்று சொல்கிற இன்றைய ஒரு சொல்லாடலை நாம் இப்படியெல்லாம் கூட பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள்.